வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை நடத்தை விதிகளை உருவாக்க திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்யவும் வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம். ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி எச்சரிக்கை. தாவேக்காவில் மேலும் 19 மாவட்டங்களுக்கு செயலாளர்களை நியமித்தார் விஜய். சென்னை புறநகர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம். முன்பு நாம் மக்களுக்கு சேவையாற்றியதை விட இனிவரும் காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும். நிச்சயம் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் சென்னை பனையூரில் நடந்த கூட்டத்தில் தாவேக்க நிர்வாகிகளிடம் பேசிய விஜய். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடகா திறக்க உத்தரவிட வேண்டும். டெல்லியில் நடந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து நகைகளையும் தமிழக லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. பிப்ரவரி 14, 15ஆம் தேதிகளில் 6 பெட்டிகள் மதிப்பீட்டாளர்களுடன் வந்து நகைகளை பெற்றுச் செல்ல ஆணை. சென்னை அருகே நள்ளிரவில் காரில் சென்ற பெண்களை மற்றொரு காரில் விரட்டிய இளைஞர்கள். 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்து 2 தனிப்படைகள் அமைத்து தேடும் கானாத்தூர் போலீசார். ஓடி வராங்கடா. ஈசிஆரில் முன்னால் சென்ற இளைஞர்களின் காரில் பெண்கள் சென்ற கார் உரசியதாக போலீஸ் விசாரணையில் தகவல். நிறுத்தச் சொல்லியும் நிற்காமல் சென்றதால் நியாயம் கேட்கவே இளைஞர்கள் காரை துரத்தியதாகவும் போலீஸ் விளக்கம். கிழக்கு கடற்கரை சாலையில் இளைஞர்களின் காரை பெண்கள் சென்ற கார் உரசியதாலேயே துரத்தியதாக பரவிய தகவல். காரை உரசவில்லை என புகார் அளித்த பெண் மறுப்பு. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும்படி கோரிக்கை. கன்னியாகுமரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் கல்லூரி மாணவனை சரமாரியாக தாக்கிய 3ஆம் ஆண்டு மாணவர்கள். தாக்குதலில் மாணவர் படுகாயம். சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. எஃப்ஐஆர் பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு அதை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என உயர்நீதிமன்றம் கருத்து. அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் போலீஸ் எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் செய்தியாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக தொடரப்பட்ட முறையீடு மீது அறிவுரை. உதகையில் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியின் ஹோட்டல் மேலாளரிடம் வாட்ஸ்அப் மூலம் 20 லட்சம் மோசடி. மிதுன் சக்கரவர்த்தியை போலவே குறுஞ்செய்தி அனுப்பி கைவரிசை. மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் திடீர் நெரிசல். அமாவாசை என்பதால் பலர் ஒரே நேரத்தில் திரிவேணி சங்கமத்தில் திரண்ட நிலையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு காயம். கும்பமேளாவில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் வேதனை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதிவு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் புனித நீராட வந்த பக்தர்கள் மீது மலர்களை தூவிய ஹெலிகாப்டர். பல்வேறு மடங்களைச் சேர்ந்த துறவிகளும் லட்சக்கணக்கான மக்களுடன் புனித நீராடினர்.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற கார் சேசிங் சம்பவத்தில் நடந்தது என்ன என காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறையின் விளக்கம் என்ன? பாலவேல், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இரவு சரியாக 12:30 மணி அளவில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குழாம் மேம்பாலத்தில் 2-3 கார்கள் நின்று வைத்திருந்தன. அப்பொழுது இந்த புகார் அளிக்கப்பட்ட பெண்ணின் காரும் அங்கிருந்து கிளம்பியது. அந்த கார் கிளம்பிய போது அதற்கு முன்னால் இருந்த கார் உரசி சென்றதாக ஒரு தகவல் வெளியானது. அந்த கார் உரசி சென்றதால் அவர்கள் நிற்காமல் சென்று விட்டார்கள், மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்பதால் அந்த பின்னால் ஒரு இளைஞர்கள் 4 பேர் கொண்ட இளைஞர் சென்ற கார்கள் துரத்தி வெகு தூரமாக துரத்தி சென்று அந்த காரை மடக்கி வழிமறித்துள்ளனர். கார் நிற்காமல் அதிவேகமாக சென்றதால் மீண்டும் தொடர்ந்து அந்த காரை பின்தொடர்ந்து அந்த பெண்ணின் வீட்டின் அருகே வரும் சென்று அந்த காரை வழிமறித்து மிகவும் அவர்களை துரத்தி சென்றுள்ளனர். இதனால் பயந்த பெண்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த தகவலின் பேரில் சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் அவரிடம் புகாரை பெற்று விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 26ஆம் தேதி புகாரை பெற்று சிஎஸ்ஆர் மட்டும் போட்ட காவல்துறையினர் இன்று இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து தற்போது வழக்கு பதிவு செய்து 5 பிரிவின் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படை அமைத்து அந்த காரில் சென்ற இளைஞர்களை பிடிப்பதற்காக தீவிரம் காட்டி வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது செய்தி அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் இந்த பெண்களின் காரை ஆண்கள் வந்த காரில் உரசி சென்றதாகவும் அதனால் அந்த விளக்கம் கேட்கவே அந்த ஆண்கள் இந்த காரை துரத்தி வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இதை ஆங்காங்கே பொருத்தியுள்ள சிசிடிவி கேமரையில் பதிவான காட்சிகளை வைத்து புலன் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆளுநர் பதவிக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிட மத்திய அரசை வலியுறுத்துதல் உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அவர்களுக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிட வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்திடவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டாட்சி தத்துவம், மாநில கல்வி உரிமை, உயர்கல்வி உள்ளிட்டவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெறவும் திமுக வலியுறுத்தியுள்ளது. இதனையொட்டி வரும் 6ஆம் தேதி திமுக மாணவர் அணியும் டெல்லியில் திமுக எம்பிக்களும் போராட்டம் நடத்துவார்கள் என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்த முதலமைச்சருக்கும் துணை நின்றதற்காக மக்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உருக்கு இரும்பு 5370 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ்நிலத்தில் அறிமுகமாகியுள்ளது என்பதை அறிவித்த திமுக அரசின் சாதனையை மத்திய அரசும் பிரதமரும் முன்னெடுக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிறுபான்மையினரின் நலனை பாதிக்கும் வக்பு வாரிய திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு நிதியையும் புதிய திட்டங்களையும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.